குத்தடி குத்தடி சைலக்கா, குனிஞ்சு குத்தடி சைலக்கா, குடத்தை வச்சு கும்மியடி, குட நிரம்ப தண்ணி அடி என்று வாழையடி வாழையாக வாழ்ந்து வரும் என அன்பார்ந்த தமிழ் மக்களே, ஐயோ எனது வீர தமிழ் நெஞ்சங்களே, உன்குழாய் வாசகர்களே. அது என்ன நுண்குழாய் வாசகர்களே? உன்குழாய் அதான் உன்குழாய். யூடியூப்னா அதுதானே தமிழ். ஆங்கிலம் நினைச்சுக்கிறியா? எல்லாத்துக்கும் மேலாக இதை கண்டு கொண்டிருக்கும் சென்னை மையத்தின் நேயர்களே, சென்னை மையம்னா மெட்ராஸ் சென்ட்ரல். ஓகே. எல்லாத்துக்கும் மேல வங்கிக்கு போனா பணம் கிடைக்க மாட்டேங்குது. அத வங்கின்னு வைக்கிறதுக்குள்ள வாங்கின்னு வச்சிருக்கலாம். வாங்கி உள்ளதான் போடுறான், கொடுக்க மாட்டேங்கிறான். எனது அன்பார்ந்த மக்களே, ஐயோ யோசிக்கணும், சிந்திக்கணும். இப்படித்தான் நம்ம மக்கள் நிறைய பேர் வங்கிக்கு போறாங்க. உள்ள வங்கிக்குள்ள போனவனே ஒரு சிட்டை ஒண்ணு கொடுக்குறான். அந்த சிட்டையில இப்படி இப்படி கட்டம் கட்டமா கட்டமிட்டப்பட்டு இருக்கு. அதுல நம்மளோட பெயரை எழுதணும். அதுல இப்ப தமிழ்ல எழுதிருக்கணும், எழுதல. என்ன காரணம்னா அது விட்டுவிட்டோம், அது தப்பு பண்ணிவிட்டோம். அதை அன்னைக்கே செஞ்சிருக்கணும், செய்யல. அப்புறம் ஒண்ணும் பண்ண முடியாது. இப்ப என்ன ஆயிருச்சு, இப்ப எப்படி ஃபில்அப் பண்றதுன்னு தெரியல. போறவரெல்லாம் இழுத்து போட்டு வம்புழுக்கிறோம். வேலை கிடைக்கல, இங்க போனாலும் வேலை கிடைக்கல. பொறியியல் படிச்சு விட்டு என்ன வேலையுமே தெரியாம வங்கிக்கு வந்து உட்காடுறான். அங்கே இருக்கிறவனை போட்டு நோண்ட வேண்டியது. மொத்த அலுவலகத்துக்கும் ஒருத்தனே வேலை பார்க்கிறான். இது எல்லா அலுவலகத்திலும் இருக்கிறது. கேட்கணும், எல்லாத்துக்கும் நிக்கிறான். பால் வாங்க போனா நிக்கிறான் பேங்க்ல, உரம் வாங்க போறவன் பேங்க்ல வந்து நிக்கிறான், விவசாயம் பார்க்கிறவன் பேங்க்ல வந்து நிக்கிறான். ஏன்டா நாங்கள பேங்க் போய்கிட்டா இருந்தோம்? ஏன்டா எல்லாரும் பேங்க் போனுங்கிறிய? இங்க பாட்டு முப்பாட்டுல என்ன பேங்க்ல வந்து நின்று இருந்தாங்க? தூங்க விடலையே, எனது பாட்டு முப்பாட்டு என்ன தூங்க விடலையே. போறான், வரிசையில் நின்று போறான். போனாலும் பணம் கிடைக்குமானா கிடைக்கல. சிட்டையை தூக்கி மூஞ்சில அடிக்கிறான். காலையில இருந்து நிக்கிறான். காலையில 8 மணிக்கு கலப்பையை பிடிக்க வேண்டிய வரிசையில போய் நிக்கிறான். நைட்டு 12 மணி வரைக்கும் நிக்கிறான். அப்பயும் பணம் கிடைக்குதா? கிடைக்கல. நம்ம அதெல்லாம் சிந்திச்சு பார்க்கணும். பணம் கிடைக்கலையே, தூங்குறான். அங்க போய் வங்கியில வரிசையில உட்காந்து ஏதோ பேருந்துல சன்னலோரத்துல இருக்க கிடைச்ச மாதிரி தூங்குறான். தூங்க கூடாது. எப்படி தருவேன்? அப்புறம் எப்படி பணம் கிடைப்பீங்க? எப்படி வாங்குவேன்? அவன் மாமனா உட்காந்துருக்கான், கோப்பனா உட்காந்துருக்கான் கொடுக்கறதுக்கு. அவ்வளவுதான்.